வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தன்னிறைவுக்கான வழி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். மேல்நாட்டிலே கூட இந்தியாவை ஏழை நாடு என்று கூறுவதுண்டு. உண்மையிலேயே இந்த நாடு ஏழை நாடு அல்ல. இந்த நாட்டிலே என்ன குறைவு? இதைத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். இயற்கை வளத்திலே குறைவா? மக்களுடைய அறிவிலே குறைவா? அல்லது ஞானத்திலே தான் இந்த நாடு குறைந்து விட்டதா? எவ்வித குறைபாடும் இல்லை. இன்று இந்திய நாட்டிலே படித்து பட்டம் பெற்ற விஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் சிறந்து விளங்குகின்றார்கள். பல நாடுகளை இவர்கள் வளப்படுத்துகின்றார்கள். இத்தகைய முறையிலே இன்று இந்திய நாடு எல்லா நாடுகளுக்கும் விஞ்ஞானிகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது என்றால் இது தவறல்ல. நான் நேரடியாக சென்று பார்த்ததை தான் கூறுகின்றேன். இந்த முறையிலே இந்த நாட்டிலே விஞ்ஞான அறிவானது அந்த அளவிற்கு ததும்பி இருப்பதை காண்கின்றோம். இவ்வாறு இருந்தும் என்ன குறைபாடு என்று கூறினால் அரசியல் முறையிலே இருக்கக்கூடிய ஊழல்கள்தான் இதற்கு காரணம். ஒழுங்கான அரசியலை நம்மால் அமைத்து கொள்ள முடியவில்லை. இதற்கு காரணம் அந்நிய நாட்டு ஆட்சியிலே பட்ட பண்பாடானது அப்படியே தொக்கி நிற்கின்றது. இன்னும் நமக்கேற்ற முறையிலே நாம் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 துறைகளிலே அறிவு வேண்டும். அவை அறிவு, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் ஆகிய 5ம் வாழ்க்கை தத்துவங்கள். வாழ்க்கைக்கு இந்த 5ம் தேவை. ஒவ்வொரு மனிதனும் இந்த 5லேயும் நிறைவு பெற வேண்டும். சிறு குழந்தை முதற்கொண்டு 15-20 ஆண்டுகள் வரையிலே இந்த 5 துறைகளிலும் அறிவு பெற வேண்டும். அதன் பின்பு வாழ்க்கையிலே புகுந்தால் தன்னிறைவாக இருக்கும். யாரிடமும் ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. எல்லாவற்றையும் அவரவரே உணர்ந்து திருந்தி அவரவர்கள் செயல்பாடுகளை செய்வதற்கு நல்ல வாய்ப்பிருக்கும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. இந்த இடத்தில் அதை பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்மீனும் விளையாடுது, 3 தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு. ஓய், நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்மீனும் விளையாடுது, கட்டழகும் பொட்டழகும் பூவழகும் தண்டை காலழகும் எங்கள் மங்கையரின் கலையல்லவா, திருமஞ்சள் முகசிலையல்லவா. யானை கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும், தென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும், திருக்கோயில்கள் சிறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும், திருக்கோயில்கள் சிறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும், நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் மானும் வாழும் வாழ்க்கை இனியது. மேலை நாடு பரபரப்பில் வாழ்ந்து பார்க்குது, இந்த கீழை நாடு தனி வழியே நடந்து போர்க்குது.
மேலை நாடு பரபரப்பில் வாழ்ந்து பார்க்குது, இந்த கீழை நாடு தனி வழியே நடந்து பார்க்குது. விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது, விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது. எங்கள் மெய்ஞானம் உலகமெங்கும் அமைதி தேடுது, எங்கள் மெய்ஞானம் உலகமெங்கும் அமைதி தேடுது. நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.